ஹாய் மை டியர் மக்களே, வெரி வெரி குட் ஈவினிங். ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஆன் ரோட் பேஸ்டு ப்ராஜெக்ட் தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதுவும் நீங்களே பார்க்கலாம், நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான சைட் எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல தாங்க அமைஞ்சிருக்கு. அது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடுனா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லவே வேண்டியதில்லை, ஏகப்பட்ட காலேஜஸ் இந்த ஏரியாவில் தாங்க இருக்குது. ஆமாங்க, நீ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஏரியாவில் அதுவும் நல்லா ஆன் ரோட் பேஸில் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆன் ரோட் பேஸில் பண்ணுறது எப்போவுமே உங்களுக்கு வந்து நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும். த ரியல் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே பார்க்கலாம், நம்ம சைட்டுக்கு முன்னாடியே பஸ் போயிட்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாப் முன்னாடியே தான் நம்ம சைட்டும் அமைஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கே நல்லாவே தெரியும் கிணத்துக்கடவுல இன்னைக்கு எந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஏன்னா கிணத்துக்கடவுல இல்லாத ஐடி கம்பெனிஸே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் கிணத்துக்கடவுல இல்லாத காலேஜஸ் ஸ்கூல்ஸும் இல்லைன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. நம்ம சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி தாரோடு இபி வாட்டர் இந்த கனெக்ஷன் மட்டும் இல்லாமல் வீடுகளும் வந்துருச்சு. ஆமாங்க, நல்ல பிரம்மாண்டமான வீடுகளும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வீடு கட்டி குடியும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன்லேருந்து இபி கனெக்ஷன்லேருந்து எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட வீடுகள் அதிகமாக வர வர என்ன ஆகும்னா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் புதுசாக வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஏன்னா ஆல்ரெடி குடியிருப்புகள் இருக்கும்போது நம்ம தனியாக போய் இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம ப்ராஜெக்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட், நல்ல ஆன் ரோட் பேஸில், அது இவ்வளோ சைட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு நல்ல சைட்டு, அதுவும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஆமாங்க, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைட்லேருந்து நான் ஜஸ்ட் நம்ம மெயின் ரோட்டுக்கு எவ்வளோ தூரத்தில் நம்ம போய் சேரோம், எவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே லைவாகவே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல அரசம்பாளையம் போகிற வழியில் சொலவம்பாளையத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொலவம்பாளையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நிறைய பேருக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொலவம்பாளையத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான காலேஜ்னு சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் என்னென்ன காலேஜஸ் வந்து நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் இருக்குங்கிறது. அது நான் சொல்ல வேண்டியதில்லை. மெரெயின் காலேஜ்லேருந்து, ஈஸ்வர் காலேஜ்லேருந்து, விஎஸ்பி காலேஜ்லேருந்து எல்லாமே வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கிற இந்த பேப்பர் கட்டிங்கில் பாருங்கள், கோவை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பெருக்க புதிய தொழிற்பேட்டைகள் எந்த பகுதினா நம்ம கிணத்துக்கடவு தாலுக்கா சொலவம்பாளையத்தில் கோசிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டை, அதாவது ஐடி ஹப் ஒன்று வருதுங்க. அதை நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருங்க. ஆமாங்க, இந்த கோசிமா மூலம் அமைக்கப்பட்ட அரசாணை வெளியீட்டு வந்து இந்த தொழிற்பேட்டை அமைக்க விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம மெயின் ரோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்களே பார்க்கலாம். ஆமாங்க, ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர், ஒரு 1 மினிட் கூட ஆகலை, நம்ம வந்து மெயின் ரோட்டை டச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி மக்களே.